ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது பாஸ்தா. இதில் நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி செஞ்சுருக்கனால கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது வரைக்கும் நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தாதங்க அழுத்துங்க. வாங்க இந்த வெஜ் பாஸ்தா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 500 கிராம் பாஸ்தா வாங்கிக்கோங்க. இது ஒரு 5 மெம்பர்ஸ் கிட்ட சாப்பிட்லாம். இப்போ இதில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 4 தக்காளி பழம் இந்த மாதிரி 4 பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அதை ஜாரில் போட்டு நம்ம அரைக்க தான் போகிறோம். அதனால் இந்த அளவு சைஸில் நீங்கள் கட் பண்ணால் போதுமானது. 500 கிராம் பீன்ஸ் வாங்கி நைஸாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. பூண்டு 4 பல் எடுத்து அதையும் இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் மல்லித்தலை எடுத்துக்கோங்க. 3 கிராம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் எடுத்துக்கோங்க. 1 கேப்சிகம், 1 கேரட்டு வாங்கி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட கூட 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் நீங்கள் தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. இதில் கொஞ்சம் இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம 500 கிராம் பாஸ்தாவை இதில் போட்டுடலாம். இதில் போட்டு 10 to 12 மினிட்ஸ் வந்து அப்படியே வச்சுருங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த கொதிக்கிற தண்ணியில் பாஸ்தாவை போட்டு 10 to 12 மினிட்ஸ் வச்சுருங்க. இந்த தண்ணியில் நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு இடையில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை ஜாரில் போட்டு அரைச்சி அது சாறை எடுத்துக்கலாம். இதை அப்படியே ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. லைட்டாக தண்ணி கலந்து ஊற்றி இதை நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி சாறு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 12 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நீங்கள் எடுத்து இது பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும். இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். பாருங்கள், சூடாக இருக்குது. சூடாக இருக்கும் போது நமக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அதனால் இதை நம்ம உடனே கோல்டு வாட்டர் எடுத்து அதில் உடனே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ கரண்டில் எடுக்கும்போது தெரியும் ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு வந்திருக்கு. ஸோ நம்ம அதை உடனே நம்ம கோல்டு வாட்டரில் போட்டோம்னா நமக்கு தனித்தனியாக வந்துடும். அதனால் ஹாட் வாட்டரில் 12 மினிட்ஸ் கிட்ட வச்சுருந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் உடனே கோல்டு வாட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ இதை நம்ம இதை 2-3 மினிட்ஸ் வச்சா போதுமானது. இப்போ திரும்பி இதை நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். பாருங்கள், நமக்கு இப்போ நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. இப்படி இருந்தால் தான் நம்ம போட்டு கிளறும் போது அது குலையாமல் நமக்கு நல்லா ஷேப்பில் அதே ஷேப்பில் நமக்கு இருக்கும். அது ஃபில்டர் ஆகட்டும். நம்ம இப்போ கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் விட்டுக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ 3 கிராம்பு, 1 டீஸ்பூன் சீரகம் போட்டு நம்ம தாளிச்சுக்கலாம். அதோட கூட நம்ம நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டையும் போட்டு தாளிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனையும் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுக்கிற தக்காளி சாறையும் இதில் ஊற்றிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள்,
1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், சால்ட் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே பாஸ்டாவில் நம்ம சால்ட் சேர்த்துருக்கோம். இது வந்து வெஜிடபிள்ஸ்க்காக மட்டும்தான். ஸோ நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸையும் சேர்த்துடலாம். பீன்ஸு, கேரட், கேப்சிகம், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே பாஸ்தா வேக வச்சுருந்தேன், தண்ணி 1/2 டம்ளர் எடுத்து வச்சுருந்தேன், அதை ஊற்றிக்கலாம். இது வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்காக தான். ஸோ அதனால் நீங்கள் அளவாக தண்ணி விட்டு இந்த வெஜிடபிள்ஸை வேக வச்சுருங்க. இப்போ நம்ம மூடி போட்டு வேக வச்சோம்னா 5 மினிட்ஸில் வெந்துடும். 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், தண்ணிலாம் வற்றி வெஜிடபிள்ஸ் வெந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்துருக்கிற 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸை இதில் ஊற்றிக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ கடைசியாக நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம கோல்டு வாட்டரில் போட்டு அலசினால எல்லாமே தனித்தனியாக இருக்குது. அதனால் இப்போ நம்ம கிளறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. பாருங்கள், ஒட்டாமல் வருது நமக்கு. நல்லா மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதே சமயத்தில் பாஸ்தாவும் நல்லா சூடாகிற வரைக்கும் நம்ம கிளறிக்கலாம். கடைசியாக நம்ம மல்லித்தலையை தூவிக்கலாம். பாருங்கள், சூப்பரான வெஜ் பாஸ்தா நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சனில் தயாராக இருக்குது. இது உங்கள் வீட்டு கிச்சன்லேயும் ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். இன்னொரு ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.